என்ன டிரான்ஸ்ஃபார்ம்ட்டா தான்டா இருக்கேன். சரி கரண்ட் ஆஃப் பண்ணுறா. என்ன பண்ண போறேன்னு சொல்கிறேன். நம்ம 2 ஊருக்கு இடையில இருக்கிற ஓடையில் கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட போகிறான்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்று யாரும் போகாதீங்க, அந்த ஊரை அங்கே கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். சரி. கிளம்ப போகிற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போகிறது இருட்டில் எவன் எங்கெங்கே இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீஸு போகாதுடா, கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியாக போட்டு வச்சிருக்கிறேன். சாவியை கையில கொண்டு வாடா. போன் எடுத்து தோடா. முன்னாடி வண்டி போல படுறா. இங்க படுறா, கேட்டாரு. கதவை சாத்துறா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டான் பெரியப்பா. ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில் போகிறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு பாடியை ரோடு வழியாக கொண்டு போய் அந்த ஊரில் போகிறேன். ஏழவதங்கி கொடிவதங்கி எங்கண்ணன ஐயா மழையில்லைன்னு போவையில் மாணிக்கம் போல வந்து எங்கண்ணன அப்பா ஒன்ன மஞ்சவரம் தந்தாரோ. எங்கண்ணன அப்பா ஒன்ன ரதிகிலியே யாரடிச்சா. பாரு, ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ட்டா. நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் பண்ணிட்டு கையோட சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கடா. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் கிழவு குச்சி மினா கம்பி ஏதாவது இருக்கும், உடச்சி உள்ள சொருவி இழுத்து ஆஃப் பண்ணுறா.
போல நீ ஃபோனை வை. ஈச்சம்பழ செவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே ஈரக்கோள நடுங்குதடி அது ஈரஞ்சொட்ட உருகுதடி என் தூக்கம் தூரம் போய் ஐயையோ என் தூக்கம் தூரம் போய் தூக்குல தான் தொங்குதடி. அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க, யாரும் போகாதீங்க. டேய் எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா, ஒண்ணுமே பண்ண முடியலடா. ஏன்னா பயமா இருக்குடா. ஏன்டா இவ்வளோ பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்லை. யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயே ஏதோ கத்திக்கிட்டா வந்தா நம்ம காதுல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறா. பயப்படி கரண்ட் அறுத்து போட்டு போய் இருக்கு.